So yes, here comes Gautama. பாட்டி எதுக்கு வரல, எதுக்கு பாட்டியை சேசமா விட்டுட்டாங்க, மகா வந்த சந்தோஷத்துல விட்டுட்டாங்கன்னு அதனால உங்களை இப்ப வரவழைச்சேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, அமல் இருக்க. ஒரு பாப்பா கேட்டா, பாட்டி உங்களைத்தான் எதிர்பார்த்திருக்கோம் வீடியோவுல வாங்க வாங்க, ஏன் அப்படி வராம இருந்துகிட்டே அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் நடந்தத. மகள் கோலத்திலே தேவி கோயில் கொண்டாட வந்தாள். பேர் மேல விழப்போதான் கண்ணு. ஆமா கண்டிப்பா வாயில பண்ணு. கோயில் கொள்கிறான் என் தலைமகளே, உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. லைவ் லொகேஷன் நிறைய பேர் வந்து டிடெக்டிவ் வேலை வந்து நிறைய பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, இதுலயும் செகண்ட் பை செகண்டா பாப்பாங்க. ஹை நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். சோ இன்னைக்கான வீடியோல வந்துட்டு ஆவலா எதிர்பார்த்த ஒரு நபர் நம்ம கூட வந்துட்டு ஜாயின் பண்ண போறாங்க. சோ நீங்களாம் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு எங்க 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 ஆக்சுவலா நான் வந்து அந்த பேர்ல நம்ம வந்துட்டு கூடனா நான் என்னோட வளர்த்து மாவன்னு கூப்பிடுறேன் நண்பர்களே. நான் ஏதோ ஒரு டைம்ல அந்த பேரை வச்சு அந்த பேர்லயே நீங்க ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டீங்க. சோ உங்களுக்கு அந்த பேர் ஓகே அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றீங்க? செம்மியா பாட்டி. அவங்க நம்ம செம்மியா பாட்டி மக்களுக்கே தெரியும். அண்ணன் ரொம்ப பிடிக்கும்ட்டாங்க. சோ எஸ், செம்மியா பாட்டி இங்க வாங்க, நம்ம வந்து நல்லா பிரைட்டா காட்டுவோம். டாட்டா. நம்ம செம்மியா பாட்டி வந்து இன்னைக்கு மங்களகரமா உடை உடுத்தி நம்ம புது வீட வந்து பாக்க வந்திருக்காங்க. பாட்டி பால் காய்ப்புக்கு வரலன்னு நிறைய பேர் கேட்காங்க. ஆமா, அதனாலதான் இங்க சொந்தக்காரத்துக்கு இருந்தா எல்லாருமே இன்னைக்கு தூத்துக்குடி போயிருந்தேன். அப்போ பஸ்ல நிறைய பிள்ளைகள் பாக்க இப்பவும் எல்லாம் பார்த்து, பாட்டி என்ன நீங்க பால் காய்ப்பு வீட்டுல இல்ல, நீங்க என்ன இல்ல அப்படின்னுட்டு. அப்போ ஒரு பாட்ட சொன்னேன், நான் என் மகன் வீட்டுக்கு இளைய மகன் வீட்டுக்கு நான் தான் பால் காய்ச்சேன். அது பால் ஒரு சொட்டு இல்லாம கவுந்துட்டு காய்க்கும் போதே 3 மாசமோ 4 மாசமோ தான் மறுபடியும் இருந்தான், இறந்துட்டான். அதுல இருந்து எனக்கு மனசு பால் காய்க்கும் போது பால் காய்க்கிற வீட்டுக்கு யாரும் வெளியாளுக்க கூப்பிட்டாலுமே காலையில போக மாட்டேன். உறவுக்காரர் கூப்பிட்டாலும் சரி, யாருனாலும் சரி. அதனால நான் உங்க அம்மாட்ட முதலே சொல்லிட்டேனே. ஆமா, அடுத்த நாள் வரீங்க மாசமே நான் சொல்லிட்டேன். நான் ஒரு அடுத்த நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல ஒரு 3 நாள் 4 நாள் இப்படி கழிச்சுதான் வருவேன். நீ முன்னாடி எதுவும் இதுன்னுகிட்டு இருக்க கூடாது. அவன் புலம்புனா அதெல்லாம் புலம்ப கூடாது. எல்லாம் நல்லபடியா உன் பாட்டுக்கு இஷ்டப்படி நல்லா பாத்துக்க அப்படின்ட்டு. இப்பவும் 1 வாரம் கழிச்சுதான் வரேன்னு பார்த்தேன். தூத்துக்குடிக்கு போக முடியல.